ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான பட்டாணி குருமா தான் பார்க்க போகிறோம். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம் வாங்க. நான் 2 வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கொஞ்சமாக தேங்காய், ஒரு 2 பெரிய வெங்காயம், கொஞ்சமாக இஞ்சி, அதே மாதிரி கொஞ்சமாக கொத்தமல்லி, பழுத்த தக்காளி ஒரு 3 பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். நம்ம குழம்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தேங்காய் எடுத்துக்கணும். இது கூடவே ஸ்பைசஸ் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு எடுத்துருக்கேங்க. ஒரே ஒரு பட்டை, சின்ன துண்டு, 2 கிராம்பு, 2 முந்திரி, அவ்வளோதாங்க. இவ்வளோ இருந்தால் சூப்பரான குருமா ரெடி பண்ணிடலாம். வாங்க நம்ம வீட்டு ஸ்டைலில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம், தக்காளி நம்ம எல்லாம் ஃபஸ்ட்டு வதக்கி எடுத்துக்க போகிறோங்க. முதல்ல வெங்காயம் போட்டு கூடவே ஒரு துண்டு இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்க போகிறோம். இது நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணுங்க. சில பேர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவே போடுவாங்க, அப்படி கூட சேர்க்கலாம். நான் இப்படி தான் வதக்கி அரைச்சிடுவேன். இப்போ இது கூட எடுத்து வச்சு இந்த ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். அப்புறமா இது நல்லா வதங்கணும். தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது வதங்குற டைமில் தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. தேங்காய் கூடவே அந்த தக்காளியெல்லாம் ஆறுனதும் அதையும் அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டதும் கொஞ்சமாக கருவேப்பிலை, இப்போது எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். எல்லா வெஜிடபிள்ஸையும் அதிலே சேர்த்துட்டு வெஜிடபிள்ஸ் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. கத்திரிக்காய் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். அப்போ தான் குழம்பு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வதங்கினதும் தேவையான மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள், தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள். இது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தாங்க, தனி மிளகாத்தூள் கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இது கூடவே நம்ம இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டு, நான் தேங்காய் கூடவே அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் ஆறுனதும் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பட்டாணி ஏற்கனவே நான் நைட்டே ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இது நல்லா ஒரு வாட்டி எண்ணெய் கூட கலந்து விட்டுட்டு பட்டாணி இருக்கிற குக்கர்லேயே இது எல்லாமே சேர்த்து விட்டுடலாம். எல்லாமே சேர்த்து தேவையான அளவு தண்ணி, உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக வேணுமா கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் மீடியமாக தண்ணி சேர்க்குவேன். நல்லா தண்ணி சேர்ந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க. குக்கர் போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்தோம்னா சூப்பரான பட்டாணி குருமா எங்கள் வீட்டு ஸ்டைலில் ரெடி. இப்போ நல்லா ஆறுனதும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. சூப்பரான பட்டாணி குருமா ரெடிங்க. இந்த குருமா சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லா காம்பினேஷனாக இருக்கும். சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.